இருக்க விரும்புகிறது இல்லை. இந்த காலவேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்த வேலைகளையும் நீங்கள் ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமையை போல நீங்கள் சபைக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் சேவையிலானால் கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் கர்த்தர் உயர்த்துவார். உங்களை முதன்மையான இடத்தில் தேவன் கொண்டு போய் வைப்பார். நான் ஊழியத்தில் பல ஆண்டுகளாக ஆண்டவர் என்னை நடத்தி வருகிறார். இன்றைக்கு தேவன் எனக்கு எல்லா காரியத்திலும் தேவன் என்னை உயர்த்தினதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் என்னை கனப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தாபனத்தில். ஆனால் எந்த வேலையும் நான் ஆரம்பத்தில் செய்திருக்கிறேன். சாப்பிட்ட இலையெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன். ஊழியக்காரங்க சாப்பிட்ட இலைகள் எடுத்திருக்கிறேன். நான் ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் சிபிஎம் கன்வென்ஷனுக்கு போயிருக்கிறேன். அந்த கன்வென்ஷனில் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த இலையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கிறேன். ஊழியத்தில் வந்த பின்பும் சில இடங்களில் ஊழியக்காரருடைய கூட்டங்கள் மற்ற காரியங்களை போகும்போது அந்த வேலையை செய்திருக்கிறேன். பாஸ்டர் மோகன் சில நேரத்தில் அதை செய்யணும் இதை செய்யணும் போது நான் சந்தோஷமாக போய் அதை செய்வேன். முன்னெல்லாம் ஜீசஸ் 1989 ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வென்ஷன் நடத்துவாங்க. அப்போது ஒய்எம்சியில் நடத்தப்படும். தண்ணீரெல்லாம் நிரப்புற பொறுப்பை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ என் கூட ஒரு 4 பேர் இருந்தாங்க. நான் ஊழியத்தில் தான் இருந்தேன். என் கூட 4 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த 4 பேரில் 2 பேர் சொன்னாங்க, வேற ஆள் கிடைக்கலையா பாஸ்டர் மோகனுக்கு, சம்பளத்துக்கு ஆள் போட்டிருந்தா வந்து தண்ணி இறப்பாங்க, நம்மளை பிடிச்சி போட்டாரேண்ணா. நான் சொன்னேன், நீ செய்தா செய், என்னால் முடிஞ்சதை நான் என்ன செய்கிறேன். தேவன் முதன்மையாக இருக்க விரும்பினால், பெரியவனாக இருக்க விரும்பினால், சில காலங்கள் வேலைக்காலை போல அடிமைகளைப் போல சில ஆட்கள் உங்களை கெடுத்துருவாங்க. என்ன பாஸ்டருக்கு பின்னால் அப்படியே போயிட்டு இருக்கிற, வேலைக்காரனாவே உன்னை வச்சிருவாரு, அடிமையாக வச்சிருவா. இல்லை, உங்களை நான் வேலைக்காரனாக வைக்க நினைச்சாலும் அடிமையாக வைக்க நினைச்சாலும் உங்களை கர்த்தர் முதன்மையாக வைக்க தான் ஆண்டவர் விரும்புவார். உங்களை பெரியவர்களாக ஆண்டவர் மாற்றத்தான் விரும்புவார். ஒருவேளை மனுஷன் அப்படி நினைக்கலாம், ஆனால் தேவன் அப்படி நினைக்க மாட்டார். ஏன்னா தேவனுடைய நடத்தல் அப்படிதான். ஆகவே சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே நெடுங்காலமாய் பல காரியத்துக்காய் காத்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் நாட்களிலே நேரங்களிலே ஆண்டவரே என்னை எந்த இடத்திலே ஆண்டவனை வைத்திருந்தார், ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரனை போல, ஆண்டவரே கர்த்தாவே நீர் சொல்லும் நான் எந்த வேலையை நான் செய்வேன், ஆண்டவரே நீர் எனக்கு எந்த காரியத்தை கட்டளையிட்டாலும் ஆண்டவரே நான் அதை குறித்து நான் பெரிதாக எண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நம்ம தேசத்தில் நம்ம நாட்டில் தான் இந்த பழக்கம்லாம் இல்லை. வெளிநாட்டிலலாம் எப்படி என்றால் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் தான் சபைக்குள்ள என்ன அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய ஆபீசர்ஸ், பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சபைக்குள்ள வந்து அதற்கென்று இந்த யூனிஃபார்ம்ல அவர்கள் அணிந்து சபைக்குரிய எல்லா காரியத்தையும் பராமரிப்பார்கள். நம்ம ஆட்கள் வேலையும் செய்வார்கள், சண்டையும் போடுவார்கள். ரெண்டும் நடக்குது. சண்டை போடாம ஊழியம் செய்யுங்க, சண்டை போடாம வேலை செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, முதன்மையா இருக்க விரும்புகிற விருப்பம் நல்ல விருப்பம் தான். ஆனா அதுக்கு முன்பதாக ஆண்டவர் நான் வேலைக்காரனா இருப்பேன், ஆண்டவரே நான் அடிமையா இருப்பேன்னு சொல்லி பாருங்க. யாருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் இந்த காலவெளியில அதை நீங்க உங்க வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்திருக்கிறார். உங்களுக்கும் தேவன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்க. அதையல்ல ஆகிலும் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. உங்க வாழ்க்கையிலே 5வது, உங்களுடைய காரியம் எல்லாம் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம ஆண்டவரை பின்பற்றி வருகிற சூழ்நிலையிலே நாம் இந்த உலகத்திலே இருக்க நினைத்து விடுகிறோம். ஏதாகிலும் ஒன்று வந்து விட்டால் ஆண்டவரே இப்படி செய்து விட்டீரே என்று நாம் முறுமுறுக்கிறோம்.
ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, பழைய ஏற்பாட்டு மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதை விட பரம தேசத்தையே அதிகமாக என்ன செய்தார்கள்? விரும்பினார். இந்த உலகத்தில் இருக்கிறதை விட எத்தனை பேர் பரலோகத்தை விரும்புறீங்க? பரலோகத்தை விரும்புறேன்னு சொல்றவங்களாம் கருணை ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்துக்கு தான் நம்ம போகணும். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் ஆண்டவர் வைக்கிற நாள் வரைக்கும் இருப்போமாக. 2 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 5:8. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். யாரிடத்தில் இருக்க விரும்புகிறோம்? கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். உங்க விருப்பெல்லாம் மேன்மையான விருப்பமா இருக்கணும். ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வர ஆண்டவரே. நான் எங்க வரணும் ஆண்டவரே? பரலோகத்துக்கு நான் வரணும். உம்முடைய பரலோகத்திலே நான் வந்து குடியிருக்கணும் ஆண்டவரே. எனக்கு அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண ஆண்டவரே. நாங்கள் சீக்கிரம் வரணும் ஆண்டவரே. நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உமக்காக சபையிலே இந்த காரியங்கள் நான் செய்கிறேன் ஆண்டவரே. நீ வரும்போது நான் தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரே உம்மிடத்தை நான் வரணும். பரம தேசத்தை விரும்புங்க. இந்த உலகத்தில் மற்ற எதையும் உங்களுக்கு அதிகம் முக்கியப்படுத்தாதீங்க. அதனால வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம் அப்படிலாம் நான் பிரசங்கம் பண்ணலை. அதெல்லாம் வரும்போது வரட்டும். அதெல்லாம் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், உங்கள் சந்ததிக்காக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லும் போது, மகனே, இருக்கிற காலம் வரைக்கும் இவைகள்லாம் உனக்கு இருந்தாலும் இதை பார்க்கையில் எதை விரும்பணும்? பரம தேசத்தை விரும்பணும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த பரம தேசத்தை நீங்கள் விரும்புவீர்களானால் உங்கள் வாழ்க்கையினுடைய காரியங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். நீங்க பைபிள்ல நீங்க எந்த காரியத்தை பார்த்தாலும் அவங்க ஆவிக்குரிய காரியங்களை விரும்புறதுனால அவங்க சரீர பிரகாரமான தேவைகளை ஆண்டவர் குறை வைக்கவே இல்லை. ஆனா ஆவிக்குரிய தேவை விரும்பாதவருடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான தேவைகள் எப்பொழுதும் குறைவுள்ளதாகவே இருந்தது, நிறைவேறாமலே இருந்தது. அவருடைய வாழ்க்கை அந்த தேவைகள் சந்திக்கப்படவே இல்லை. என்றைக்கு நமக்குள்ளே இந்த ஆவிக்குரிய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ, ஆண்டவரே, என்னுடைய இதயத்திலே தேவனுடைய ஆலயத்தை பற்றி ஒரு நல்ல விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது என்கிற அந்த விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, நான் எனக்கு உம்மை பின்பற்றுவதற்காக நான் எதையும் இழக்க வேண்டியதா இருந்தாலும் நான் இழந்து உம்மை பின்பற்றுவேன் என்கிற விருப்பத்தோடு இருக்க என்கிற அந்த இடம் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணவரையும் தேவனுக்காக நான் ஏதாகிலும் ஊழியத்தை செய்வேன் என்கிற அந்த விருப்பத்தோடு நீங்கள் செயல்படும் போது உங்கள் ஜீவியத்திலே ஆண்டவர் நீங்கள் எந்த நிலைமையிலே மேன்மையாய் முதன்மையானவர்களாக பெரியவர்களாய் இருக்க நீங்கள் பிரயாசப்படுகிறதை விட அந்த பாதையில தேவன் எங்கே நடத்துகிறாரோ அதற்கு உங்களை தாழ்த்தி ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமையை போல உங்களை ஒப்பு கொடுத்து இருப்பீர்களானால், தேவனுடைய வேலை வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவ விருட்சத்தினுடைய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விரும்பினதை உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஸ்திரீயே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆழக்கடவுள் என்று சொன்னது போல ஒரு நாள் கர்த்தர் நீங்க உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் இந்த பூமியில் நிறைவேற்றின பின்பு இந்த பரம தேசத்துக்குள்ள தேவன் உங்களை கொண்டு போவார். கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாய் கர்த்தருக்கு என்று கொடுக்க விரும்புங்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற விருப்பத்தினாலே, பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று என்ன செய்கிறேன்? தாவீது சொல்ல, நான் எல்லாத்தையும், அந்த விருப்பம் தாவீதுக்குள்ள இருந்தது. எனக்கு சொந்தமான வெள்ளி, எனக்கு சொந்தமானதெல்லாம் நான் கொடுக்கிறேன். நீங்க கவனிங்க, இதை நான் உங்களுக்கு விளங்கும்படி சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு சொந்தமானதெல்லாம் நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். இப்போ உங்ககிட்ட நான் காணிக்க வாங்கினேன், ஊழியக்காரக்கா கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். நீங்க எதுக்கெல்லாம் காணிக்க கொடுக்குறீங்களோ அதே போல நானும்